இருந்து வெளியில் வந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி கட்சி தேர்தலுக்கு கூட்டணியாக தான் பேசியிருக்கோம், கூட்டணி ஆட்சிங்கிறது பேசுகிறேன்னு சொல்கிறார். ஆனால் நேற்று நயனா நாயகர் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி ஆட்சியை பற்றி எலெக்ஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மத்திய உள்துறை அமைச்சர் முடிவு பண்ணுவாங்க, எங்கள் தலைமைச் அலுவலகம் தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. இருவேறு கருத்தாக இருக்குது. அவங்களுடைய குடும்ப சண்டையில் நான் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டாய திருமணமாக தான் பார்க்குறேன். முன்னாடியே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தார்கள். அவர்களோடு கூட்டணி வைத்திருந்ததால் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, தமிழ் உணர்வு உடையவர்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலானோர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அடிமட்டு தொண்டர்களும் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்துக்காக தான் ஒரு தேர்தலில் பிரிந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தேர்தல் அரசியலுக்கு தாண்டிய காரணங்களுக்காக ஒரு கட்டாய காரணத்துக்காக வலுக்கட்டாயமாக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது.